இல்லை சார் இதெல்லாமே போட்டோம். பழனி பஞ்சாயத்து தெரியுமா? எத்தனை பேர் இங்கே சாங்ஷன்ஸ் அடிக்கலாம்? 4+ BMO. இது 4 பேருமே டியூட்டியில் இருக்காங்க. எல்லாருக்குமே போஸ்டிங் BMO இங்கிருந்து தான் வெளியில் போகிறாரா? இங்கே தான் அவருக்கு அவங்க வெளியில் இருந்தாங்க சார். பெரிய பிள்ளை வளர்ச்சி PHCயில் இருந்தாங்க. அவங்க தான் இப்போ BMO ஆயிருக்காங்க. 4 டாக்டருமே வராங்க. இங்கே இருக்க ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து இப்போ டிடி ஆஃபீஸில் 2nd லெவல் ஆஃபீஸராக இருக்காங்க. அதனால அங்கே இருந்து வெளியில் இருந்து தான் இங்கே இருக்காங்க. இந்த பில்டிங் லாஸ்ட் இயர் இந்த பில்டிங் தான் பயன்படுத்துறீங்க? சார் ஓபி பில்டிங். அந்த பில்டிங் தான் பயன்படுத்துறீங்க. பழைய இது வந்து நைட் டியூட்டிக்கு மட்டும் சார். இந்த ரோடு சரியில்லாதனால நைட் டியூட்டிக்கு மட்டும் எங்க வீடு உங்களுக்கு என்ன உடம்புங்க? கைகால் உழைச்சிருக்கு. நல்லா பார்த்துக்கிறாங்களா? ரெகுலராக வரீங்களா? நல்லா சர்வீஸ் பண்ணாங்களா? ஆமாம் சார். NCD கிராஜுவேஷன். ஆமாம் சார். இல்லை சார், இன்னைக்கு கம்ப்ளைண்ட்ஸ்க்காண்டி வந்திருக்காங்க. லாஸ்ட் நம்ம கொடுத்துட்டோம் சார். நம்ம PHல வந்து வாங்கிட்டாங்க சார். ஆமாம் சார். நம்ம இந்த மந்த் வீட்டுக்கு போய் இஷ்யூ பண்ணிடலாம் சார். 2 months சார். ஆமாம் சார். சரிங்க பெண்கள் ஓபி
சார் புத்தாலிங்கம் சார் இவங்க நம்ம கிட்ட 5 பேஷண்ட் ஆன்ஜியோ பண்ணி WS சர்வீசஸ் கண்டுபிடிச்சி ஆன்ஜியோ டெஸ்ட் பண்ண கேஸ் சார். இன்னும் நம்ம 2 இன்னும் மெடிக்கல் ஆஃபீஸர் இன்னைக்கு சண்டே நாள ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் இல்ல சார் இது 24 hours தான் கிளாஸ் தான் சார் 2 வரைக்கும் அதுக்கப்புறம் 2 2017 சார். என்ன சார் இருக்குங்க சார் நைட் டியூட்டி பார்க்குறாங்க. சார் இந்த நம்பர் 73395 அது வேற பேஷண்ட் நம்பர் தான் சார். அவர் 480. புவனேஸ்வர் பண்ணிருக்கேன். ஆமாம் சார் 30 பேஷண்ட் இந்த மந்த்துக்கு 3 கேஸ் அனுப்பிச்சிருக்கோம் சார். ஆமாம் தென்காசி ரெஃபர் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். இந்த மாதிரி 23 years சார். மேரேஜ் ஆகி 3 months ஆச்சு. நல்ல ST எஜுகேஷன் சார். பேஷண்ட் ரெஃபர் பண்ணி தென்காசி. ஹலோ அம்மா வடகரை ஆஸ்பத்திரியிலேருந்து நான் பேசுகிறேங்கம்மா. மஹமூத் அம்மாங்கம்மா. அன்னைக்கு இன்சூரன்ஸ் சொன்னீங்களாம்மா மாத்திரை கொடுத்து அனுப்பிச்சோம்ல. அமைச்சர் பேசுறாங்கம்மா. வணக்கம்மா, நான் ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியன் பேசுறேம்மா. ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியன் பேசுறேம்மா. அதான் பாருங்க, நம்ம இந்த வடகரை ஹாஸ்பிட்டல்ல நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கார்டியாக் இந்த மாரடைப்பு நோய்களுக்கான மருந்து இங்க இருக்கிறது இல்ல. பெரிய ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கும், தென்காசி அது மாதிரி தான் இருக்கும். இப்போ இங்க வந்து இந்த மாத்திரை இது வச்சிருக்கோம், ஸ்டாக் வச்சிருக்கிறோம். இது வச்சதுக்கு அப்புறம் இப்போ இந்த ஹாஸ்பிட்டல்ல மட்டுமே ஒரு 31 பேர் பயனடைஞ்சிருக்காங்க. அதுல நீங்க ஒண்ணு. அப்ப இந்த மாத்திரை எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம்மா. நல்லா இருக்கீங்களா? சரிங்கம்மா, சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா. அது சரி. இல்ல 10ஆம் தேதி உங்களை சொல்லிருக்காங்களாமா? 10வது மாசம். இப்ப வர நாங்க அங்கதான் போறோம் தென்காசிக்கு. உங்க பேரை சொல்லி இப்ப இமிடியேட்டா தேவைன்னா உங்களை கூப்பிட்டு உடனே என்ன ப்ரொசீஜரோ பண்ணித்தர சொல்றோம். இப்ப நாங்க அவங்க அது எது உங்களுக்கு தேவைன்னா உடனடியா பண்ணணும்னா உங்க மெடிக்கல் ஹிஸ்டரி பார்த்துட்டு அவங்க உடனே கூப்பிட சொல்றோம். தேவையான சரி சரி, சந்தோஷம் சார். ரொம்ப 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 மகிழ்ச்சிமா. ஒன்றும் இல்லைன்னா ரொம்ப மகிழ்ச்சி. ஏதாவது தேவைன்னா உடனே பண்ணித்தரோம். ஆமா, வடகரைக்கே இங்க வந்தீங்கன்னா சிஸ்டர் உங்களை பார்த்துப்பாங்க. சரிங்கம்மா, சரிங்கம்மா, நன்றிம்மா, நன்றி, நன்றி. பவரானது தயவு செய்து
31 பேரோட ஹிஸ்டரி தெரியுது. தெரியுங்க சார். நல்லா இருக்கு. உருவமானீங்களா? நம்மளுடைய இப்போ எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. சுகாதாரத்துறை அமைச்சர் பேசுகிறாங்க. ஒரு நிமிஷம் இருக்கு. ஹலோ, வணக்கங்கம்மா. குருவம்மா தான். இப்ப இந்த ஆஸ்பத்திரியில வடகரை ஹாஸ்பிட்டல்ல நீங்க அந்த மாரடைப்பு நோய்க்காக ஒரு மருந்து வாங்கிருக்கீங்கம்மா. அதாவது இப்போ 12ஆம் தேதி வாங்கிருக்கீங்க. இப்ப எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கீங்களா? இல்ல எங்க இங்க கொடுத்த 14 மாத்திரை உடனே போட்டீங்களா? சரி. அங்க எக்கோ எடுத்தாங்களா? எக்கோ டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்களோ? இப்ப எல்லாம் நார்மலா இருக்கீங்களா? சரிங்கம்மா, சரிங்கம்மா. அதாவது இப்போ நாங்க இந்த மருத்துவமனைக்கு வந்தோம் ஆய்வுக்காக. இந்த லோடிங் டோசஸ் இந்த மாரடைப்பு நோய்க்கான மருந்து நம்ம முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த ஒரு 3 வருஷமா நம்ம எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாரடைப்பு நோய்னா பெரிய ஆஸ்பத்திரிக்கு தான் போனோம். தென்காசி, திருநெல்வேலி அப்படிதான் போனோம். இப்ப நம்ம எல்லா கிராமத்துல இருக்கிற பிஹெச்சிலையும் இது இருக்கு. இதை பயன்படுத்திக்கிறவங்க நல்லா இருக்காங்களான்னு விசாரிக்கிறோம். அதுக்காக தான் நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறோம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிமா, ரொம்ப மகிழ்ச்சி. அது மாத்திரம். ஹலோ, புவனேஸ்வரங்களா? ஓ சரி சரிங்க. எந்த ஊருங்க? ஓ, இப்ப நீங்க ஒண்ணு இல்ல, இந்த மாசம் 4ஆம் தேதி வடகரை ஹாஸ்பிட்டல்ல புவனேஷ்காக லோடிங் டோசஸ் இந்த மாரடைப்பு நோய்க்கான மருந்து வாங்கிட்டு இருக்கீங்க. இப்ப தம்பி எப்படி இருக்காரு? புவனேஷ் எப்படி இருக்காரு? என்ன வயசு அவருக்கு? 23 வயசுல. என்ன சிம்டம்ஸ்க்காக வந்தீங்க? நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாங்க. இங்க அந்த மாத்திரை எடுத்துக்கிறீங்களா? அந்த 16 மாத்திரை எடுத்துக்கிறீங்களா? அதுக்கப்புறம் இங்க இருந்து உங்களை எங்க அனுப்புனாங்க? சுலைமான் தனியார் மட்டும் பரவாயில்ல. அது என்ன அங்க என்ன பண்ணாங்க? என்ன ப்ரொசீஜர் பண்ணாங்க? சரி 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 சரி. நம்ம இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துல எல்லாம் 2286 ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த லோடிங் டோசஸ்ங்கிற புது கான்செப்ட் எடுத்துட்டு வந்தாங்க. இதயம் காப்போம்னு. இந்த திட்டத்தால பயனடைஞ்சவங்கள நாங்க போற இடத்துல எல்லாம் மருத்துவமனையில போன் பண்ணி நல்லா இருக்கீங்களான்னு நல்லா விசாரிக்கிறோம். அந்த வகையில புவனேஷ் இங்க மருந்து எடுத்துருக்காரு. நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காருல்ல? இல்ல வேணாம் வேணாம் வேணாம், சும்மா நல்லா விசாரிக்கிறோம். இங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல சிஸ்டர் டாக்டர் எல்லாம் நல்லா கவனிக்கிறாங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. ஓ மகிழ்ச்சி. நல்லா பண்ணீங்க. 31 பேரோட டீட்டெயில நல்லா வச்சிருக்கீங்க. ஏதாவது அவார்டு பேர்